ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கு நன்றி. அந்த அன்பினால் நமது குமாரன இயேசுவை எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தரலினபடினால நன்றி. இயேசு எங்களுக்காக தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாட்டின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக அந்த பூமியில் காணப்பட்டு மாம்சமும் இரத்தமும் உடையவராக பிறந்தபடினால நன்றி. எங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் தம்மை சோதிக்கப்படவும் பாடுபடவும் தம்மை கையளித்தபடினால நன்றி. கல்வாரில் எங்கள் பாவங்களையும் சாவலை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தீங்க, அதற்கு நன்றி. மரத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து ஜீவனோட நம்பிக்கை கொடுத்து விட்டபடினாலும் நன்றி செலுத்தி சோத்திருக்கிறையா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த என்னையும் எங்களையும் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து உன்னதங்கள் உட்கார செய்தபடினால நன்றி. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரோட ராஜ்யத்துக்கு உட்படுத்தினபடினால நன்றி. அந்த காலத்தில் எங்களை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தபடினால நன்றி. இந்த பொல்லாத உலகத்திலிருந்து எங்களை விடுதலை பண்ணி பரலூர் ராஜ்யத்தினுடைய குடிமக்களாய் ஆட்டுக்குட்டியான ஜீபஸில் பேர் எழுதியிருக்கிறபடினால நன்றி செலுத்தினால் சோத்திருக்கிறோம். எங்களுக்கு கற்றலாக விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனுக்காக நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி, வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. நம்முடைய உண்மையிலும் பொதுமனருமாக இருக்கிறவரே, இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற வேத வசனங்களை எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே. மறவா இயேசு நாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வருடனக்காய் ஈதலாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வருடனக்காய் ஈதலாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். பயப்படாதே பலகரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே பலகரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்னேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாத வருமென்னை. பாசம் என்னேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாத வருமென்னை. என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். திக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். திக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீர் அறியாயாதும் நெறியா, என் தலை முடியும் எண்ணினே. நீர் அறியாயாதும் நெறியா, என் தலை முடியும் எண்ணினே. என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும்.
கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 20 23 வசனம் வரைக்கும் வாசித்து தியானிப்போம். ரோமன் சாப்டர் 6 verse 20 to 23. பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். காட்ஸ் பிளான் ஆஃப் ரிடம்ஷன், தேவனுடைய மீட்பின் திட்டத்தை நாம் இதில் பார்க்கின்றோம். வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவராய் கர்த்தர் இந்த பூமியிலே மனிதனை படைத்தார். அவன் கீழ்ப்படியாமல் போனான். பாவமும் மரணமும் இந்த உலகத்தில் பிரவேசித்தது. ரோமர் 5:12 வாசிக்கிறோம். ஒரே மனுஷனாலே பாவம் மரணம் வந்தது போல ஒரே மனிதனாலே நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அது இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்புக்கு ஏதுவாக அது உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, மனிதன் தம்முடைய கிரிகைகளினாலே ஒருபோதும் ஆண்டவருக்கு நீதிமான் ஆக முடியாது என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தபடியினால தான் குமாரனா இயேசுவே இந்த பூமியில் இரட்சகராக தந்திரு. அவர் விசுவாசிக்கிறது மூலமாய் அந்த தேவனுக்கு ஏற்படைய நிலையை ஒருவன் அடைய முடியும் என்பதையும் மாத்திரமல்ல, அவர் மூலமாய் கிடைக்கிற கிருபையினால தான் மனிதன் தேவனுக்கு ஏற்படைய நிலையிலே தொடர்ந்து நிலைத்து வாழ முடியும். அதனால் ஆண்டவர் இல்லாமல் மனிதனாலே தேவனுக்கு ஏற்படைய நிலையிலே ஒருவன் வாழ முடியாது, வரவும் முடியாது, வாழவும் முடியாது. எனவே தொடர்ந்து நிலைத்திருக்கவும் முடியாது. எனவே அவரே நமக்கு தேவனால் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏனெனில் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். இல்லாவிட்டால் அவரவர்கள் தங்கள் கொள்கைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாய் காணப்படுவார்கள். இன்றைக்கி அப்படி தான் ஒவ்வொருவரும் தங்களுடைய கொள்கைகளை கடைபிடிக்கிறதுனாலே நாம் தேவனுக்கு ஏற்படைய நிலையை அடைகிறோம் அல்லது அடைய முடியும் என்பது போல ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். இதே எண்ணம் தான் யூதர் மக்களுக்கு இருந்தது. இதே தான் ஒவ்வொரு சபைகளில் இந்த நாட்களிலே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே தேவனுடைய திட்டம் என்னது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதில் முதல் காரியம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். முதல் காரியம் வாசிக்கும் பொழுது ஃப்ரீ இன் ரிகார்ட் டு ரைச்சியஸ்னஸ், நீதிக்கு நாம் நீங்கினவர்களாக இருந்தோம். ஏன் காரணம் என்ன? 2 காரியம் வாசிக்கிறோம். வித்தவுட் தி லா, திருச்சட்டம் இல்லாதவர்களாக இருந்தோம். 2வது வித்தவுட் ரைச்சியஸ்னஸ், தேவனுடைய நீதி இல்லாதவர்களாக நாம் இருந்தோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த தேவ நீதி இல்லாமல் நான் இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, சட்டம் என் வாழ்க்கையில் இல்லை. சட்டம் இல்லாத மாத்திரமல்ல, என் வாழ்க்கையில் நியாயப்பிரமாணம் கொடுத்திருந்தாலும் அதனும் அடைவதனாலே நாம் தேவ நீதியை ஒருபோதும் அடைய முடியாது. விசுவாசத்தினால தான் அடைய முடியும். உதாரணமாக ரோமருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 14-15 வசனம் இப்படி வாசிக்கிற. ரோமன் சாப்டர் 2 verses 14 and 15. அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு, குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறதென்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். கர்த்தருக்கு சோத்திரம். எனவே நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதியார்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். எப்படின்னா அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறது குற்றமுண்டு குற்றமில்லை என்று. இது இப்போ குற்றமுண்டு குற்றமில்லை என்று சொல்லி மனசாட்சி தீர்க்கிறதுனாலே ஒரு தவறு ஒருவன் செய்கின்றான், நியாயப்பிரமாணத்திலே கொலை செய்யாதே என்று சொல்கிறது. அதனால் நாங்கள் அதே விதமாக புறஜாதிகள் மக்கள் மத்தியிலும் கொலை செய்கிறது பாவம் என்கிற அரசாங்க சட்டமோ அல்லது அவனுடைய மனசாட்சியோ தப்பு என்ற ஒரு எண்ணத்தை அவனுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதே விதமாக ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனுடைய அறிவுக்கு ஏற்ப ஒவ்வொரு நிலையிலே அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவருடைய மனசாட்சி குற்றமுண்டு குற்றமில்லை என்று தீர்க்கிறது. ஆனால் நியாயப்பிரமாணத்தை பெற்ற யூதர்கள் மத்தியிலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் தான் தேவ நீதியை அவர்கள் வெளிப்படுத்துவர்களாய் காணப்பட்டார்கள். அதனால் நியாயப்பிரமாணம் உள்ளவர்களாக இருந்தாலும் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களாக இருந்தாலும் எல்லாரும் இயேசுவை பற்றி விசுவாசத்தின் மூலமாக மாத்திரமே அவன் தேவனுக்கு ஏற்புடைய நிலையை அடைய முடியும் என்பதை தேவன் அறிந்திருந்தபடியினால தான் இயேசுவின் விசுவாசிக்கிறது நிமித்தமாய், தேவனை விசுவாசிக்க நிமித்தமாய் அந்த நீதியை நாம் அடைய முடியும். அதுவரைக்கும் அவர்கள் தேவ நீதியை அற்றவர்களாய், தேவனுக்கு ஏற்படைய நிலை அற்றவர்களாக இருந்தார். அதனால் ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 23ஆவது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்போ இந்த உலகத்தில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை, தேவனுக்கு ஏற்புடைய நிலையை அடையாமல்,
அந்த நிலையிலே பக்தி உள்ளவர்களாய் அவரவருடைய கொள்கைகளை கடைபிடிக்கிறவர்களாய் வாழ்ந்து கொண்டே வருகிறார்கள், வாழ்ந்து கொண்டே வந்தார்கள். ஆனால் தங்களுடைய முயற்சிகளினாலே தேவனுக்கு ஏற்பட்ட நிலையை அடைய முடியும் என்று சொல்லி இவர்களை தீர்மானம் பண்ணிக்கொண்டு மனிதனுடைய கற்பனைகள் உபதேசங்களாக போதித்து வீணாக எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்கிற வார்த்தையின்படியே நடந்து கொண்டு வந்தார்கள். பயப்படுறாங்க, தேவனுக்கு ஆனால் அது மனுஷனால் கற்பிக்கப்பட்ட போதனை. இதுதான் ஏசாயா 29:13 வாசிக்கும் பொழுது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இறுதியுமாக எனக்கு தூரமாக இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனாலே போதிக்கப்பட்ட கற்பனை. அந்த மனுஷனுடைய கற்பனைகளை என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய கற்பனையாக எண்ணிக்கொண்டு அதை கடைப்பிடிச்சிட்டாக்கா தேவனுக்கு ஏற்படைய நிலையை அடையலாம் என்று சொல்லி அவர்கள் இருந்தால். ஸோ ஃப்ரீ இன் ரிகார்ட் டு ரைச்சஸ். அப்படி இருக்கனால தேவன் நீதியில் அற்றவர்களாகவே அவர்கள் இருக்கிறார்கள். அதான் வித்தவுட் தி லா, அவர்கள் திருச்சட்டம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தேவ நீதி திருச்சட்டம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, வித்தவுட் ரைச்சியஸ்னஸ், ரெண்டு பேருமே தேவ நீதிக்கு நீங்கினவர்கள். அதான் அந்த 6:20 வாசிக்கிறோம், மறுபடியும் வாசிப்போம். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். அப்போ தேவனுடைய ஏற்புடைய நிலை அற்றவர்களாக இருந்தோம். ரெண்டு நிலையிலையும் சேர்ந்து இருக்கவே முடியாது. ஏன்னா யோவான் 8ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை. எவனும், அது நியாயப்பிரமாணம் உள்ளவர்களாக இருந்தாலும் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களாக இருந்தாலும், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 2வது காரியம் 6ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமன் சாப்டர் 6:21. இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. 2வது காரியம் வாசிக்கிற ஃப்ரூட் ஆஃப் அன்ரைச்சியஸ்னஸ், அநீதத்தினுடைய கனியை குறித்து நாம் பார்க்கின்றோம். முன்பு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த காரியங்கள் எல்லாம் அவரவருடைய மனசாட்சியின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அவருடைய மனசாட்சி சில சமயத்தில் தவறு என்று சுட்டி காண்பிக்கிறது. ஆனாலும் அதை தாண்டி என்ன பண்ணுகிறார்கள், தவறு செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஏனெனில் அவள் உள்ளத்தில் இருக்கிற பாவம், அந்த உள்ளத்தில் இருக்கிற பாவத்தினுடைய தூண்டுதலினாலே, அதனுடைய அல்லது உலகத்தினுடைய ஆவியினுடைய ஏவுதலினாலே அவர்கள் அந்த பாவ இச்சைகளுக்கு உட்பட்டு விடுகிறார்கள். நன்மை செய்யணும்னு விரும்புகிறாங்க, ஆனால் நன்மை செய்தோ அவரிடத்தில் இல்லை. ஏன்னா காரணம் அவருக்குள் வாசமாக இருக்கிற பாவம். இது நியாயப்பிரமாணம் உள்ள யூதர்களாக இருந்தாலும் சரி, நியாயப்பிரமாணம் இல்லாத புறவினத்தாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இருதயமே எல்லாவற்றையும் பார்க்கலும் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது. ஏன்னாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த தேவ நீதி அடைய முடியாமல் இருப்பதற்கு காரணம் அந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிறதா மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. வேதத்தில் வாசிக்கும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மார்க் சாப்டர் 7:20 onwards. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். எனவே மனுஷனுடைய இருதயமானது திருக்குள்ளது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளே இல்லை. அதனால் தேவனுடைய ஜீவனற்று அந்த ஆத்துமா செத்து கிடக்கிறது. எனவே புத்தி தெளிவு இல்லை. அது நன்மை தீமை என்று பகுத்தறியக்கூடிய ஒரு திருச்சட்டமும் அவருடைய வாழ்க்கையை கொடுத்திருந்தாலும் அவர்களாலே அந்த திருச்சட்டத்துக்கு கீழ்ப்படிந்தார்களே தேவனுடைய நீதிக்கு ஏற்படுவர்களாய் அவர்கள் வாழ முடியவில்லை. அதனாலே அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, கொலை தானே செய்யக்கூடாதுன்னாரு, அதனால் பகைச்சா ஒன்றும் தப்பு இல்லை என்கிறது போல நிலைமை, அந்த காயினை போல. அதே மாதிரி தான் ஒவ்வொரு காரியங்களையும் நியாயப்பிரமாணத்தின் காரியங்களெல்லாம் நாங்கள் இதெல்லாம் செய்யலை, அதை பண்ணலை அப்படின்னு சொல்லி எண்ணிக்கொண்டு இருதயத்திலே தேவனுக்கு ஏற்புடைய நிலை அல்லாமல் வாழ்ந்தார்கள். இதனால தான் ஆண்டவர் அந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறதை நான் பார்க்கின்றோம். ஏன்னா எரேமியா 19:7 வாசிக்கிறோம், மனிதன் 17:9 வாசிக்கும் போது ஜெரேமியா சாப்டர் 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அதை அறிந்தவர் தேவன் ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லது மனிதனுக்குள்ளே இருதயத்தில் இருக்கிறதை அவர் அறிந்திருந்தபடியினாலே யார் தேவனுக்கு ஏற்புடையவர் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதற்கேற்ப ஆண்டவர் இரக்கத்தையும் கிருபையும் அவர்களுக்கு தருகிறதை நாம் பார்க்கின்றோம். அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் கர்த்தருக்கு பிரீதியாக இருப்பதாக. எனவே அவன் தன் வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறான், தவறு செய்திருந்தாலும் அது செய்யலேன்ற எண்ணம் தான் எனக்கு தெரிஞ்ச, ஏன் செய்யக்கூடாது என்கிற ஒரு உள்ளத்துக்குள்ளே அந்த உணர்வு அவனுக்கு இல்லை. இதனால தான் இயேசு சொல்கிறார், கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தில் உங்களுக்கு உரைக்கப்பட்டது, நானும் சொல்கிறேன், ஒரு சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகன் என்று சொல்கிறார்.
ரெண்டாவது சொல்ல என்ன விபச்சாரம் செய்யாதிருப்பாக என்று பூர்வத்தில் உங்களுக்கு உரைக்கப்பட்டது, நானும் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டிலே காட் கண்டெம்ட் தயர் ஆக்ஷன்ஸ், அவருடைய கிரியையில் கண்டித்தார். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது காட் கரெக்ட்ஸ் தயர் ஆட்டிடியூட், அவருடைய மனப்பான்மையை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவருடைய சீர்தூக்கி காட்டுகிறார், அவர் உன்னத நிலையை காண்பிக்கிறார். எது தேவனுக்கு ஏற்புடைய நிலை என்பதை அவர்களுக்கு உணர்த்துகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆயினால் தான் மார்க் 7:13-14 இயேசு விதமாய் கூறுகிறார். மார்க் சாப்டர் 7:13-14. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள், இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். எனவே ஆண்டவருக்கு செவி கொடுத்து பழைய ஏற்பாடாக இருந்தாலும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் தேவனுக்கு செவி கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தை மேலே விசுவாசம் வைக்க வேண்டியது மிக மிக அவசியம். அந்த விசுவாசம் இன்றைக்கு மக்களுக்கு நியாயபரமான காலத்திலும் இல்லை, இன்றைய நாட்களிலும் அந்த விசுவாசம் மக்கள் எல்லாருக்கும் அந்த அந்த தேவன் மேலே வைக்கிற விசுவாசம் இல்லை. ஏன்னா ரோமர் 10:17 வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதனால் இயேசு சொல்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகளே, என்னை குறித்து சாட்சி கொடுக்குறவங்க அவைகளே. அதனால் 2 என்ஜாய்டு ஷேம்ஃபுல் திங்ஸ், அதாவது அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க, அவமானமான காரியத்திலே அவர்கள் சந்தோஷப்பட்டவர்களாக இருந்தார்கள். 2வது காரியம் எண்ட் ஆஃப் ஷேம்ஃபுல் திங்ஸ், அந்த அவமானமான காரியத்தினுடைய முடிவையும் அங்கே பார்க்கின்றோம். அந்த வசனத்தில் மறுபடியும் வாசிக்கிற 21வது வசனம், இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற அந்த காரியத்தினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. அவைகளின் முடிவு மரணமே. அப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ கர்த்தரை துதிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. கர்த்தரை துதிச்சாக்கா இப்போ அந்த காலத்தில் உற்சாகத்தோடு துதிப்போம், கரங்களை கொட்டி துதிப்போம், ஓசையுள்ள கைத்தாளத்தோடு கொடுப்போம், பேரோசையுள்ள கைத்தாளத்தோடு துதிப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கைகளை அசைத்து ஆண்டவரை ஆராதிப்போம். கைகளை அசைத்ததுக்கு ஆராதிக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, இன்னும் நடனமாடி ஆண்டவரை ஆராதிப்போம் என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கிரியைகளை சார்ந்தே போனார்களே ஒழிய, இவர்கள் தங்களுடைய கிரியைகளினாலே தேவனை திருப்திப்படுத்த முடியும் என்று எண்ணிக்கொண்டே போனார்கள் ஒழிய, எது தேவனை பிரியப்படுத்தும் என்று சொல்லி அவர்கள் எண்ணி பார்க்கவில்லை. அதனால் அவர்களுக்கு என்ன, இது சந்தோஷம், ரொம்ப உற்சாகமாக செஞ்சிட்டாங்க, அது அவர்களுக்கு சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இது எனக்கு வீணான ஆராதனை. அதனால தான் மார்க் 7:7 சொல்கிறார், இப்படி வாசிக்கிறோம். மார்க் சாப்டர் 7:7, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான். எனவே அவர்களை மாயக்காரர்கள் என்று சொல்லுகிறார். அது ஆண்டவர் அவர் இப்படிப்பட்ட காரியங்களை அவர் அருவருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். வாழ்க்கை ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலை இல்லை, ஆனால் வார்த்தையினாலே கர்த்தரை அவர் கனம் பண்ணிட்டார். என்னை கனம் பண்ணுகிறவனே நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி இன்றைக்கும் அவ்விதமாக அந்த பாடல்களை துதிக்கிறதும் சோத்தரிக்கிறதிலும் அதை உற்சாகமாய் செய்கிறதுனாலே ஆண்டவரை பிரியப்படுத்தி விடலாம் என்று எண்ணிக்கொண்டு போகிறார்கள். அதில் சந்தோஷப்பட்டதை குறித்து பார்க்கிறோம். ஆனால் என்றைக்கு சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்கிறார்களோ அதை நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையிலேயே எவ்வளவு நம்ம அறிவீனமாக நம்ம செஞ்சிட்டோம், எப்படி நமக்கு நினச்சி பார்க்கும் பொழுதே அவமானமாக இருக்குது. உதாரணமாக நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்தில், அந்த காலத்தில் சிகரெட்டு குடிக்கும்போது இப்படி சொல்லுவாங்க, இழுக்க இழுக்க இன்பம் இறுதி வரை அப்படின்வாங்க. உடனே அதை முதல்ல குடிக்கும்போது அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும், அதிலேயே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். பின்னாடி அது வாழ்க்கையிலே அவர்கள் தங்களுடைய சரீரத்தை நாம் கெடுத்துக்கொள்கிறோம், அது தேவனுடைய ஆலயமாக இருக்குது என்கிற எண்ணம் அவர்களுக்கு அது இல்லை, அது தெரியவும் தெரியாது. ஆனால் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் வரும்பொழுது அது அவர்கள் என்ன பண்ணினாங்க, தங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ தவறான காரியங்களுக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்தார்கள், விபச்சார பாவங்களுக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்தார்கள். ஆனால் அது சரி, அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறோம் என்கிற எண்ணம் உணர்வும் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருதயம் கடினப்பட்டு போய்விட்டது. அதை தான் வாசிக்கிறோம். எனவே என்ஜாய் ஷேம்ஃபுல் திங். இன்றைக்கி அதை நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ வெட்கமான அவமானமான ஒரு காரியம். இனி சொல்ல முடியுமா தைரியமா, நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ சிகரெட்டு குடிப்பேன், இவ்வளோ பேரை நான் இருக்கிறேன், நான் பெருமையாக சொல்ல முடியுமா? யாராச்சும் ஒருத்தரும் சொல்ல முடியாது. அது சொன்னாக்கா எல்லாரும் அவனை பார்த்து இவ்வளோ மோசமானவனா, இவ்வளோ அக்கிரமக்காரனா என்று சொல்லி எல்லாரும் சொல்லும்போது அவமானமான ஒரு நிலை தான். அதான், பட் அதை தான் என்ன பண்ணாங்க, சந்தோஷமாக இருந்தார்கள். இதுதான் மோசேயை குறித்து வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிறோம்.
Hebrew chapter 11 verse 25 onwards. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எனவே அவமானமாய் தோன்றுகின்ற காரியங்கள், அனித்தியமான சந்தோஷம். இந்த உலகத்தில் சில நல்ல சந்தோஷம் இருக்கிறது. ஒருவருக்கு ஒரு குழந்தை பிறந்தால் கல்யாணம் ஆனால் சந்தோஷம், குழந்தை பிறந்தால் சந்தோஷம், அந்த பிள்ளைகள் நல்லா படிச்சுட்டு வந்தால் சந்தோஷம், நல்ல வேலை கிடைச்சாலும் சந்தோஷம், அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் அவர்கள் நல்ல ஒரு நிலையில் வந்து அவர்கள் கல்யாணம் ஆகி பிள்ளைகளை பார்க்கும்போது சந்தோஷம். இதெல்லாம் சரியான சந்தோஷம், தவறானது அல்ல. ஆனால் பாவ சந்தோஷங்கள் வயதான பின்னதாக தாய் தகப்பனுக்கு தெரியாமல் அவன் மனசாட்சிக்கு மீறி கொண்டு தவறு என்று உணர்த்தினாலும் அதை மீறி கொண்டு செய்கிற ஒரு காரியத்தை அதில் சந்தோஷப்படுகிற மக்களை இந்த நாட்களிலே பார்க்கிறோம். இனி வரப்போகிற நாட்களில் இன்னும் அதிக கொடூரமாக இருக்கும், அக்கிரமம் மிகுதியாகும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் எச்சரிப்பாக இந்த கடைசி நாட்களிலே சொல்லியிருக்கிறார். எனக்கு 2 Timotheus 3:1 வாசிக்கும் பொழுது அவர்கள் இந்த கடைசி நாட்களிலே இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக இருப்பார்களாம். அவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கட்டுப்படுத்த முடியாத நிலைமையில் அவர்கள் போய்விடுவார்கள். மனிதனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாதவைகளாக இருக்கும் என்று சொல்லி எச்சரிப்பாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே காரியங்களை இன்றைக்கு செய்கிற ஒரு மக்கள் இன்றைக்கு நினச்சி பார்க்கும் பொழுது அது வெட்கமாக தோன்றுகிறது. உதாரணமாக இப்போ சிறு வயசில் யாராச்சும் சிகரெட் குடிச்சிட்டு அப்பா அம்மா பார்த்தாங்கனாக்கா இங்கே வாடா என்ன பண்ணுவான், அவனை அது கண்டிப்பாங்க, அவனை அடிப்பாங்க. இந்த வயசில் உனக்கு இந்த ஒரு பழக்கமா அப்படின்வாங்க. ஆனால் அதே நபர் பெரிய ஆளானதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளைகளை விட்டே போய் என்ன பண்ணுவாங்க, அவர்களுக்கு தேவையான காரியங்களை அது மதுபானமாக இருந்தாலும் சரி அல்லது சிகரெட்டு மற்ற எந்த காரியமோ உடலை கெடுத்துக்கொள்ளக்கூடிய காரியமாக இருந்தாலும் அதை அவர்கள் என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமாக எதை அனுபவிக்கிறார்கள், அனித்தியமான சந்தோஷம், அனித்தியமான பாவ சந்தோஷம். எனவே மோசே குறித்து வாசிக்கிறோம், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்தவர். எப்பொழுது என்றைக்கு ஆண்டவர் அவனோடு இடைப்பட்டாரோ, என்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்தானோ அந்த நாளிலே அந்த மாற்றம் உண்டாயிற்று. அன்றைக்கு அந்த செய்த காரியத்தின் நிமித்தமாய் அவன் வெட்கப்படுகிறதை நான் பார்க்கிறோம். ஏனெனில் அந்த பாவத்தினுடைய அடிமைத்தனம், அவனுக்கு தனக்கு சுயாதனம் கிடையாது, விடுதலை கிடையாது, இந்த தெளிந்த புத்தி அவனுடைய வாழ்க்கையில் இல்லை. ஆகினாலே அதிலே உழன்று கொண்டு இருக்கிறான். அடிமைகளாகவே வாழ்ந்து கொண்டு இருந்தான், அதிலே உழன்று கொண்டு இருந்தான். அதனால் தெரியும் இனிமேல் நமக்கு விடுதலை கிடைக்க போகிறதில்லை என்கிற நிலைமையில் இருந்தான். ஆனால் என்றைக்கு அவனுக்கு வாழ்க்கையில் விடுதலை கிடைச்சோ அந்த நாளில் அவன் எண்ணி பார்க்கின்றான், எவ்வளவு கேவலமான வாழ்க்கை நம்ம வாழ்ந்திருக்கிறோம். இதை தான் பவுல் தன் வாழ்க்கையில் சொல்லும் பொழுது, அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனான் சொல்கிறார், ஆனால் பாவிகளிலே பிரதான பாவி என்று சொல்லி சொல்கிறது பார்க்கிறோம். ஏன்னா அதை குறித்து அவர் வெட்கப்படலை. ஏன்னா ஒரு நாளில் அறியாமலே இதை செய்தார். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராக இருந்தாலும் அறியாமல் அதை செய்தார். என்றைக்கு அறிந்து கொண்டாரோ அந்த நாளிலே நான் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுட்டேன், எவ்வளோ பெரிய பாவம் நான் செஞ்சேன், பாவிகளெல்லாம் பிரதான பாவி நான் என்று சொல்லி அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே அது என்ஜாய்டு ஷேம்ஃபுல் திங்ஸ். எனவே வெட்கப்படக்கூடிய காரியங்களை நாம் என்ன பண்ணுகிறோம், அந்த நாட்களிலே செய்து கொண்டு வந்தோம். இன்றைக்கு நினைத்து பார்க்கும்போது அது அவமானமாக இருக்குது. யாருக்கிட்ட போய் பெருமையாக பேச முடியாது, அதை போய் யார்கிட்டையும் போய் பெருமையாக பேச முடியாது. ஒருத்தர் மார்க் வாங்கியிருக்கேன், எவ்வளோப்பா வாங்கியிருப்பா, 98 வாங்கிட்டேன். என்னப்பா 98 வாங்கிட்டேன், 100 கொஞ்சம் 2 மார்க் வாங்கியிருக்கலாம்லன்னு சொல்லுவாங்க. அதே ஆள் 28 மார்க் வாங்கியிருந்தாக்கா நான் 28 மார்க் வாங்கிட்டேன் தெரியுமான்னு எவனும் பெருமையை சொல்ல மாட்டான், எல்லாம் சிரிப்பாங்க. அவமானமாக இருக்கும் அவனுடைய வாழ்க்கையில். எனவே என்ஜாய்டு ஷேம்ஃபுல் திங்ஸ், அதான் ஃப்ரூட்ஸ் ஆஃப் அன்ரைச்சஸ்னஸ், அநீதியின் கூலி என்று சொல்லி நான் பார்க்கிறோம், அநீதத்தின் கணிகை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதனுடைய முடிவு என்ன? எண்ட் ஆஃப் ஷேம்ஃபுல் திங்ஸ். அதனுடைய முடிவு என்னவாக தான் இருக்கும்? மரணமாக தான் இருக்கும். மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். ரோமருக்கு 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். எனவே மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய முடிவு அழிவு, மரணம் தான். இதுதான் இந்த கடைசி நாட்களே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கிறோம். ஏசியா 1:3 வாசிக்கிறோம், மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும், என் ஜனமோ அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்கிறார்.
1ஆம் அதிகாரம் அதே 10வது வசனத்திலிருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் பார்க்கும் பொழுது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், தேவனுடைய நாமந்தரிக்கப்பட்ட ஜனங்கள், தேவனுடைய உடன்படிக்கைக்கு பங்கான மக்கள், அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? வாசிக்க கேட்போம். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கொமோராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். தேசத்தின் நன்மை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துடைய நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. பட்டயத்துக்கு இரையாவீர்கள். அதனுடைய முடிவு மரணம், அழிவுதான். அதே தான் அந்த கடைசி நாட்களிலே 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தின் வாசிக்கிறேன். கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு எதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள். அது நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பூர்வத்திலிருந்து அவர்களுக்கு அந்த அழிவு தான் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இதெல்லாம் மாம்ச சிந்தை. கிரிகளினாலே நீதிமான் ஆகிவிடலாம் என்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கலாத்தியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 16வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். கலேசியன் சாப்டர் 2:16. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ? அல்லவே. நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. எனவே தேவனுடைய பிரமாணத்துக்கென்று, தேவனுடைய நீதிக்கென்று நான் பிழைத்திருக்கும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு நான் மரித்தேன். அதுபோல் மனிதனுடைய பாவ பிரமாணத்துக்கும் நான் மரித்தவனாக இருக்கணும். பாவ பிரமாணத்துக்கு மரிக்காவிட்டால் தேவனுடைய பிரமாணத்துக்கென்று, தேவனுடைய நீதிக்கென்று நான் பிழைத்திருக்க முடியாது. அதனுடைய முடிவு எப்பொழுதுமே மரணமாக தான் இருக்கும். அதனால தான் வாசிக்கிறோம். ஒரு காலத்தில் வி என்ஜாய் ஷேம். ஒரு நாளில் அது சந்தோஷமாக இருந்தது. ஆனால் என்றைக்கு ஆண்டவரிடத்தில் நீதியை நாம் தெரிந்து கொள்கிறோமோ, இயேசுவை பற்றி அறிந்து கொள்கிறோமோ, என்றைக்கு மனக்கண் திறக்கிறதோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை நினைத்து பார்க்கும் பொழுது வெட்கமாக தோன்றுகிறது. அது அவமானமாக தோன்றுகிறது. இப்படிப்பட்ட அருவருப்புகளெல்லாம் நான் செய்தேனே, அன்றைக்கு அது அருவருப்பாக தெரியல. அதில் அன்றைக்கு சந்தோஷமாக இருந்தது. இதே மாதிரி தான் அந்த காலத்தில் இருக்கிற மக்களுடைய நிலைமை. அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்ம வரவழைத்தார். அதனால் பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். தன் கிரிகையில் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளிநடத்திற்கு வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரிகைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளிநடத்திற்கு வருகிறான். அந்த இயேசுவினிடத்தில் வருகிறான். அந்த இயேசுவை விசுவாசிக்கிறவன் யாராக இருந்தாலும் எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியை மெய்யான ஒளி. அதனால் யோவான் 8:12 இயேசு கிறிஸ்து விதமாய் கூறுகிறார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இது எங்கே நடக்கிறதுனா, யோவான் 8ஆம் அதிகாரத்தில் விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு சிறிய இடத்தில் கொண்டு வந்து நியாயப்பிரமாணம் சொல்கிறது, ஒரு கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்கிறது. நீர் என்ன சொல்கிறீர் என்று சொல்லி தாங்கள் நீதிமான்கள் போலவும் அந்த ஸ்திரீ பாவியைப் போலவும் இவர்கள் பாவித்து இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள். இயேசு பேசாமல் குனிந்து உட்காந்து எழுதி கொண்டே இருக்கிறார். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீ பட்டா எழுதிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லும்போது, உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை வெல்மேல் எரிய கடவன் என்று சொன்னோன்னே அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி அந்த கல்லெல்லாம் வச்சுது. எவ்வளோ அவமானமாயிருச்சு,
இப்போ யார் இன்றைக்கி நிற்க முடியாத நிலைமை, யாருக்கு விடுதலை கிடைக்காமல் போயிற்று? அந்த பாவியாகிய ஸ்திரீக்கு விடுதலை கிடைச்சிச்சு. ஆனால் எங்களை நீதிமான்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்த மக்கள் அந்த இடத்துல விட்டு அவமானப்பட்டு அவர்கள் போகிறதை நான் பார்க்கின்றோம். ஆனால் they enjoyed shameful things. தாங்கள் ரொம்ப நீதிமான்கள் என்று காண்பித்து கொண்டிருந்தார்கள். கடைசியில் அதனுடைய முடிவு என்னவாயிற்று? அவமானமாக தான் போயிற்று. இதுதான் இந்த நிலைமையில் வாசிக்கிறது. தட் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் அன்ரைச்சியஸ்னஸ். அதுவே அநீதியத்தினுடைய கனி என்னவாக தான் இருக்கும்? அது அவமானத்தினால் தான் அது போய் முடியுமே ஒழிய ஒருபோதும் ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையை ஒருபோதும் அவனால் அடைய முடியாது. 3 காரியம் 6 அதிகாரம் 22 வசனத்தை வாசிப்போம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். எனவே ஃப்ரூட் ஆஃப் அன்ரைச்சியஸ்னஸ் அதனுடைய முடிவு எப்போதுமே அழிவாக இருக்கும். ஆனால் ஃப்ரூட் ஆஃப் ஹோலினஸ் அதுவே பரிசுத்தத்தினுடைய கனி என்னவாக இருக்கும்? எப்படி அந்த பரிசுத்தம் கிடைக்கிறது அவருடைய வாழ்க்கையில்? 2 காரியம் வாசிக்கிறோம். சேவ்ட் ஃப்ரம் சின் அண்ட் ஸ்லேவ்ஸ் ஆஃப் காட். பாவத்தின் அடிமைத்தனத்தை நமக்கு விடுதலை கிடைக்கிறது. 2வது காரியம், நாம் தேவனுக்கு நம்மை அடிமைகளாக நாம் ஒப்பு கொடுத்து வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். எனவே அப்படி வாழும் பொழுது தான் பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். அது இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே முதலாவது அவனுக்கு கிடைக்கின்றது. அதனால் இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு எப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறான்? இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையிலே அது ஊழியங்களிலே பார்க்கும் பொழுது தவறு செய்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, இனி பாவம் செய்யாதே. ஏன்னா என்றைக்கு அவர் உள்ளத்தில் இந்த மனம் திரும்புதல் உண்டாகிறதோ, என்றைக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ, உண்மையிலே அந்த பாவியாக இருந்த ஒரு தடவை ஒரு பரிசனுடைய வீட்டில் விருது நடக்கின்றது. அந்த ஊரில் பாவியாக இருந்த ஸ்ரீ அவர்கள் அவருடைய பாதப்படியிலே குனிந்து என்ன பண்ணுகிறார்? அழுது தன்னுடைய கண்ணீரினாலே அவருடைய பாதங்களை நினைத்து தன்னுடைய கூந்தலினாலே இதை துடைக்கிறார். அப்போ அவங்க கூட இருந்தவர்கள்லாம் பார்க்குறாங்க, இவர் தீர்க்கதரிசி ஆயிற்று, தன்னை தொடுகிறவர்கள் இன்னால் என்று நல்லா தெரியுமே, இவனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி உணராமல் இருக்கிறாரே என்று சொல்லி அவர்களை தங்களை நீதிமான்கள் என்றும் இயேசு ஏதோ அவரது அறியாமல் இப்படி அனுமதிக்கிறாரே என்று சொல்லி அவர் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்போ தான் ஆண்டவருக்கு அதை சொல்கிறார். அப்போ ஒருவனுக்கு கடனப்பட்ட நிலைமையை ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான கடன்பட்டதை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்? எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான். எனவே நான் உங்கள் வீட்டுக்கு வந்த நீங்கள் கால் கழுவு தண்ணி கொடுக்கல, தலைக்கு எண்ணெயை பூசலை, இவன் வந்ததிலிருந்து தன் கண்ணீரினாலே என் பாதங்களை நினைத்தாள், தன் கூந்தலினாலே துடைத்தாள் என்று சொல்லி இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டபடினாலே இவள் உங்களையே காட்டிலும் அதிகமாக அன்பு கூறுகிறார் என்று சொல்லி சொல்கிறதை பாருங்கள். இதை கேட்டோன்னா அவங்களுக்கு நிலைமை என்ன இருக்கும்? தாங்கள் ஒரு காலத்தில் ரொம்ப இயேசுவே கூப்பிட்டு சாப்பாடு போட்டுட்டோம், ரட்சகரை, அதாவது அவர்கள் தங்களை மேசியாவுக்கே எங்கள் வீட்டுக்கு வந்தார், மேசியா எங்கள் வீட்டில் சாப்பாடு போட்டோம், அவரோட பந்தியில் இருந்தோன்னு பெருமையாக பேசிக்கலாம். ஆனால் இந்த சம்பத்து நிமித்தம் அவருடைய நிலைமை என்ன? அவமானமான ஒரு நிலை தான். அப்போ ஆண்டவருக்கு ஏற்பட நிலை அடைந்தவள் அந்த பாவியாக இருந்த ஸ்திரீ, மனம் திரும்பின அந்த ஸ்திரீ. அதனால தான் கல்லணை குறித்து பார்க்கிறோம், சிலுவையிலே தொங்குகிறது அவமானமான ஒரு காரியம்தான். ஆனால் அந்த கல்லன் ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரலும் என்று சொல்லும்பொழுது இன்றைய என்னுடன் கூட பரகதையில் இருப்பாய். ஒரு காலத்தில் நம்முடைய வாழ்க்கை மிகவும் அவமானமான நிலையாக இருந்ததுனால தான் சிலுவையிலே பாடுபட்டு மறிக்கின்றார், அவனுக்கு சிலுவையிலே தண்டனை கொடுக்கிறார்கள். ஆனால் என்றைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டானோ அந்த நாளிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் பாவத்தின் சம்பளம் மரணம். ஆண்டவரை ரட்சிக்க மாட நாங்கள் என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த பரிசுத்தம் இன்றைக்கு யாரால தான் வரும்? இயேசுவால் தான் வரும். இதனால தான் எபேசு 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனத்தை வாசிப்போம். 1 Corinthians chapter 1 last 3 verses. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஏனெனில் ஒருவன் மேன்மை பாராட்டுவதற்கு ஏதுவே இல்லை. யாரும் மேன்மை பாராட்ட முடியாது. நான் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவன், நான் ஆபிரகாமுடைய சந்ததி, பிறந்ததிலேருந்து நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், பிறந்ததிலேருந்து நான் பெந்தோஸ் குடும்பத்தில் பிறந்தேன், இதெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறதுனாலே ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறானோ அன்றைக்கு இதெல்லாம் எவ்வளோ அவமானமான ஒரு காரியம் என்று சொல்லி அவனுக்கு தெரியும். ஏன்னா அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது, மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. எனவே தான் பவுல் தன் வாழ்க்கை இதே தான் லவோதோக்கியா சபையில் பார்க்கும் பொழுது ஆவியான சொல்கிற காரியம், காண்கிறேன் என்று சொல்லியும் குருடராய் இருக்கிறதே அறியாமல். அப்போ உண்மையில் அவன் சத்தியத்தை அவன் அறிந்து கொண்டு இருப்பானால் அவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட ஏதுவே இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப அது கிடைச்சவுடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. மோசே அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவித்தை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். எது உண்மையான சந்தோஷம் என்பது அவனுக்கு தெரியல, எது உண்மையான சமாதானம் என்பது அவனுக்கு தெரியல. ஆகையினால தான் அனித்தியமான காரியத்தில் சந்தோஷப்படுவதை பார்க்கிறோம். வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல.
உலகத்தில் ஐஸ்வர்யனாக இருப்பதல்ல. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். லூக் சாப்டர் 12:16 onwards. அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையவையாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். எனவே ஒரு காலத்தில் அவனுக்கு சந்தோஷம், காசு நிறையா இருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷம் அனுபவிச்சான். அதில் ரொம்ப மகிழ்ந்து கொண்டு வாழ்ந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், மதிகேடனே, இன்றைக்கு உன் ஆத்மா எடுபடுமானால் நீ சேகரித்தவைகள் யாருடையதாக இருக்கும். தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டியது அவசியம். தேவனுக்கு ஏற்புடைய நிலையில் இருக்க வேண்டியது அவசியம். தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டியது அவசியம். எனவே தனக்கே பிரியமானதை செய்து கொண்டு தன்னுடைய சந்தோஷம் இதுதான் தன்னுடைய சந்தோஷம் என்று எண்ணிக்கொண்டிருப்பானால் இதையெல்லாம் ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையல்ல. அதனுடைய முடிவு எப்பொழுதுமே மரணம். ஏன்னா அவன் தன் பாவத்தினுடைய, அதனால தான் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 10வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு chapter 6:10 onwards. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இன்றைக்கி என்ன நினச்சிக்கிறாங்க, நமக்கு நிறைய ஐஸ்வர்யம் வந்துட்டதுனால நான் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறனால தான் எனக்கு காசு நிறையா வருது, அந்த உயர்ந்த நிலையை நான் அடைஞ்சிருக்கிறேன் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்கிறார்கள். ஆனால் அவருடைய தங்களுடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் ஆண்டவர் எதற்காக கொடுத்தார் என்கிற உணர்வு அவர்களுக்கு இல்லை. அப்போ தேவனுக்குடைய உலகப்பிரகாரம் ஐஸ்வர்யம் இருக்கிற ஒருவனுடைய வாழ்க்கையில் தேவன் ஏன் அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார் என்கிற எண்ணம் அவனுக்கு உணர்வு இல்லாதபடியினால தான் அவன் அதில் சந்தோஷப்படுகிறான். ஆனால் அவனுக்கு தெரியல, அவன் அந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்கிற உணர்வு இல்லை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. இதுதான் அதுதான் இல்லை, எது வேணாலும் நடக்கும். இந்த கடைசி காலத்தில் அது நடந்து கொண்டு இருக்கு, இன்னும் கொடூரமாக நடக்கப் போகிறது. அதனாலே அப்படிப்பட்ட நிலைமைன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கின்றான். தன்னுடைய கட்டுப்பாதான் தற்பிரியராய் பணப்பிரியர்களாக இருப்பார்களாம். 2 தீமோத்தேயு 3:1-2 வசனம் வாசிக்கிறோம். அந்த பணப்பிரியம் எந்தளவு போனால் கட்டுப்படுத்த முடியாத நிலைமைக்கு போய்விடும். ஆனால் என்றைக்கு அவன் தன் வாழ்க்கையில் மனம் திரும்பி வருகிறானோ அப்பொழுது அது அவமானமாக முடியும். மனம் திரும்பாவிட்டால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுதும் அவனுக்கு அவமானமாக போய்விடும். ஆனால் என்றைக்கு இயேசு ஏற்றுக்கொள்கிறானோ அன்றைக்கு அந்த அடிமை ஒவ்வொரு பாவத்துக்கும் அதுதான், ஒவ்வொரு பாவத்தினுடைய நிலைமை அதுதான். சேவ் ஃப்ரம் சின், பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை. அந்த கல்லனை பார்த்து சொல்கிறது போல் இன்றைய கூட பரகுதில் இருப்பாய். அந்த ஐஸ்வர்யவான் லாசருடைய காரியத்தில் பார்க்கும் பொழுது அவன் பாதாளத்தில் வேதனைப்படும் பொழுது எவ்வளவு வேதனை, எவ்வளவு அவமானமான ஒரு காரியம். ஆனால் பூமியில் பார்க்கும் பொழுது அவனுடைய பிச்சைக்காரனாய் அவன் அந்த மேஜிலிருந்து விழும் துணிக்கையினால் தன் பசியை ஆசையாக உலகத்தின் பார்வையில் அவமானப்படக்கூடிய நிலைமை தான். ஆனால் ஆண்டோடைய பார்வையிலே தேவனுக்கு ஏற்புடைய நிலையிலே அவன் வாழ்ந்ததை நாம் பார்க்கின்றோம். எனவே பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை. இதை தான் ஒவ்வொரு பாவத்தினுடைய நிலைமையிலும் அதுதான். அப்போ பாவம் என்கிற உணர்வு எப்பொழுது வருகிறோம், தேவனுடைய திருச்சட்டத்தை அவன் அறிந்து கொள்ளும் பொழுது பாவம் என்கிற நிலைமை வருது. அந்த திருச்சட்டத்தை அறிந்து கொள்கிறது மாத்திரமல்ல, அதை உள்ளத்துக்குள்ளிருந்து அவன் என்ன பண்ணணும், அதனுடைய அடி வேரிலிருந்து அவனுக்கு அந்த விடுதலை கிடைக்க வேண்டியது அவசியம். அதுதான் மெய்யான விடுதலை. வேரானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். அதுபோல் இருதயம் சுத்தமாக இருந்தால் அவனோட வாழ்க்கையும் பரிசுத்தமாக இருக்கும். அதனால தான் மத்தேயு 5:8 வாசிக்கிறோம், இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட நிலைமையிலே பாவத்துக்கு அடிமையாக இருந்த நம்மை தான் ஆண்டவர் விடுதலாக்கினார். சேவ் ஃப்ரம் சின். இப்பொழுது நான் என்ன பண்ணுகிறேன், இப்படிப்பட்ட ஒரு விடுதலை கொடுத்த ஆண்டவருக்கு என்னை அடிமையாக ஒப்பு கொடுத்து நான் போகிறேன். 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ரோமரில்
13வது வசனத்திலிருந்து வாசிப்போம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். எனவே நாம் தேவனுக்கு அடிமைகளாக, தேவனுக்கு நீதிக்கு அடிமைகளாக நம்முடைய அவயவங்களை நாம் ஒப்பு கொடுத்து போகும் பொழுது அது தேவனை பிரியப்படுத்தும். தேவனை பிரியப்படுத்துமானால் தேவனுடைய இரக்கம் கிருபை நமக்கு கிடைக்கும். அந்த தேவனுக்கு கிருபை இரக்கம் நமக்கு கிடைக்குமானால் தொடர்ந்து நாம் தேவனுக்கு ஏற்புடைய நிலையிலே வாழ முடியும். அதுதான் நீதி உள்ளவன் இன்னும் நீதியை செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக்கப்பட்டும். அப்போ இந்த பரிசுத்தத்தை எப்படி அவன் பெற்றுக்கொள்கிறான்? இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு. எனவே நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையிலே நாம் கிரியைகளை செய்தாலும் பக்தி முயற்சிகளை செய்தாலும் ஒருவன் தன்னைத்தானே ஒருபோதும் விடுதலையாக்கி கொள்ள முடியாது. குமாரன் விடுதலையாக்கினாதான் மெய்யான விடுதலை. இன்றைக்கு எவ்வளோ பேர் தங்களுடைய சபைகளில் கொள்கைகளை கடைபிடிக்கிறதுனாலையோ சடங்குகளை சம்பிரதாயங்களை செய்கிறதுனாலேயோ ஒருபோதும் ஒரு மனிதனுக்கு விடுதலை கிடைக்காது. அது ஒரு போலியான விடுதலை, மெய்யான விடுதலை அல்ல. 2 காரியம் கடைசியாக வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினால் உண்டாகிற நித்திய ஜீவன். ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் காட், தேவனின் இலவசமான கொடை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இலவசமான கொடை என்ன? வேஜஸ் ஆஃப் சின் இஸ் டெத். 2வது ஒர்க் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட். அதாவது தேவனுடைய பாவத்தினுடைய சம்பளம், தேவன் செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளுக்கும் என்ன பண்ணுறது? அவனுக்கு தண்டனை தான் கிடைக்கும். அது மரணத்தில் தான் போய் முடிய போகுது. வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ அவன் தன் வாழ்க்கையிலே உள்ளத்துக்குள்ளே அந்த அருவருப்பான காரியங்களுக்கு இடம் கொடுத்து அவன் வாழும் பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத நிலையிலே அவன் இருக்கின்றான். தேவனுக்கு பிரியமில்லாத அந்த நிலையில் இருக்கிறவன் அந்த நிலையில் இருந்து கொண்டு ஆண்டவருக்கு செய்கிற ஜெபமோ அல்லது ஊழியமோ அல்லது அவன் வாழ்க்கையில் கர்த்தருக்கு துதிக்கிற துதியோ ஒருபோதும் தேவனாலே அங்கீகரிக்கப்பட மாட்டாது. மனிதனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அவனுடைய ஆவியை நிறுத்து பார்க்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட நிலையிலே ஏசாயா 1ஆம் அதிகாரத்தை நான் வாசித்தேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் கேளேன். ஆண்டவர் சொல்லுகிற காரணம் அதுதான். அதனால் அப்படிப்பட்ட வேஜஸ் ஆஃப் சின் இஸ் டெத். அவனுடைய நிலைமை மரணத்தில் தான் போகும்போதே பக்தி செய்கிறதுனால, பக்தியாக வாழ்கிறதுனாலையோ பரவசம் அடைகிறதுனாலையோ நாம் ஒருபோதும் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. எது ஆண்டவரை பிரியம்? அதனால தான் எபேசியர் 5:10 வாசிக்கிறோம். எபேசியன் சாப்டர் 5:10. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். எனவே சோதித்து பார்க்கணும் எது தேவனுக்கு பிரியமானதுன்னு. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சோதித்து பார்க்கல. ஓசியா 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 12வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். ஓசியா 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அவர்களை தேவனுடைய வேத வாக்கியங்களை அந்நிய காரியமாக அவர்கள் எண்ணினார்கள். நியாயப்பிரமாணத்தை வெளியில் சடங்கு மாதிரி செஞ்சுட்டாக்கா போதும் என்று இருந்தார்களே ஒழிய ஆண்டவருடைய நியாயத்தை அறியல. அதான் 147ஆம் சங்கீதம் கடைசி 2 வசனத்தை வாசிக்கலாம். சாம் நம்பர் 147 லாஸ்ட் 2 வெர்சஸ். யாக்கோப்புக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். அல்லேலுயா. எனவே ஆண்டவருடைய நியாயங்களை அறியவில்லை, ஆண்டவர் சத்தியத்தை அறியல. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிறார். ஆனால் எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க? அந்தந்த சபையில் சொல்கிறது தான் சத்தியம், அதுதான் என்று சொல்லி அந்த போதகர்களும் அதை என்ன பண்ணுகிறார், நடத்துகிறவர்களும் அதை சொல்கிறார்கள். அந்த நடத்துகிற சபையில் இருக்க நம்புகிற மக்களும் அதை தான் நம்பிக்கொண்டு இருக்கா, அதுதான் சத்தியம் என்று சொல்லி நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். எது உண்மையான இது சத்தியம் என்பதை அவர்கள் அறியவில்லை. ஏன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கொள்கைகள். பரிசேயர் தங்களுக்குன்னு ஒரு கொள்கை, சதுசேயர் தங்களுக்குன்னு ஒரு கொள்கை, ஏரோதுன்னு சொல்லி கொள்கைகளை குறித்து நாம் பார்க்கின்றோம். இந்த 3 கொள்கையில் உள்ளவர்களும் ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் எல்லாருமே ஆபிரகாமுடைய சந்ததி தான். எல்லாருமே ஒரே தேவாலயத்துக்கு தான் போய் கொண்டு வருகிறார்கள். எல்லாருக்கும் ஒரே வேத புத்தகம் தான். ஆனால் வெளியிலே அவர்கள் தங்கள் வாழ்க்கையை இவருடைய கொள்கை அவள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவருடைய கொள்கையை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இயேசுவை புறக்கணித்து சிலுவையில் ஆணையடித்து கொன்றார்கள். இதே நிலைமை தான் இன்றைக்கு சபைகளிலே. இந்த சபையார் அந்த சபை கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அந்த சபையார் இந்த சபை கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் செய்கிறது தான் சத்தியம், அவர்கள் செய்கிறது தான் சரி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். 2 பேருமே எது கர்த்தருடைய நியாயம் என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், அநீதி எல்லாம் பாவம்தான், தேவனுக்கு ஏற்புடைய நிலை அல்லாததெல்லாம் பாவம். அதனால தான் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இலவசமாய் கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். நான் நீதிமான் என்று இப்போ லூக்கா 18:9 வாசிக்கும் பொழுது இந்த பரிசேயனை குறித்து நான் வாசிக்கிறோம். தங்களை நீதிமான் என்று நம்பிக்கொண்டு, இப்படி தான் நிறைய பேர் நம்பிக்கொண்டு போகிறார்கள். ஆனால் அது நீதி தேவனுக்கு ஏற்புடைய நிலை அல்ல என்கிற உணர்வு அவனுக்கு இல்லை, தேவனுடைய இறக்கம் அவனுக்கு கிடைக்கல. சந்தோஷப்பட்டுட்டு போயிடுவான். நான் 2 உபவாசம் பண்ணுறேன், காணிக்கலாம், தசமபாகம் கொடுக்குறேன், கர்த்தரை துதிச்சாச்சு, இன்றைக்கி நம்முடைய வேலை செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு என்று சொல்லி போனானே ஒழிய அவன் இருந்த பக்தி நிலையானது தேவனுக்கு ஏற்புடைய நிலை அல்ல. அதுதான் எபிரேயர் 13:9 இப்படி வாசிக்கிறோம். ஹீப்ரூ சாப்டர் 13:9. பலவிதமான அந்நிய போதனைகளினால் அலைப்புண்டு திரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. அப்போ அந்த கிருபையை கிடைக்க என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். ரோமர் 4:4. ரோமர் சாப்டர் 4:4. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். எனவே கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன். அவன் ஜெபிக்க வேண்டியது கடமை, துதிக்க வேண்டியது கடமை, வேதத்தை வாசிக்க வேண்டியது கடமை, அவர் சத்தியத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. இது கடமைகள் தானே ஒழிய இதை செய்கிறதுனாலே ஒருவனுக்கும் ஆண்டவருடைய இரக்கம் கிருபை கிடைக்காது. இதை முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிருபை யார் மூலம் தான் கிடைக்கும்? யோவான் 1:16-17. ஜான் சாப்டர் 1:16 and 17. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இப்போ கிருபை யார் மூலமாக தான் கிடைக்கும்? இயேசுவின் மூலமாக தான் கிடைக்கும். அதனால தான் எபேசியர் 2:8 வாசிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவர் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே உண்டாகிறது அல்ல. அதனால் எந்த சபையினுடைய கிரியைகளினாலேயோ சடங்குகளினாலேயோ சம்பிரதாயங்களினாலேயோ ஒருபோதும் அது தேவனுக்கு ஏற்புடைய நிலையை அடைய முடியாது, விடுதலை கிடைக்காது, ரட்சிப்பு கிடைக்காது. இதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மனிதன் ஒருவன் என்ன பண்ணணும்? ஒருவன் ரட்சிக்கப்படணும்னா அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று அப்போஸ்தலர் 4:12 அங்கே பேதுரு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஸோ ஒர்க் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட். அப்போ நிர்பந்தமான மனிதன் நான். யார் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலை செய்யக்கூடும்? ரோமர் 7:21 8:3 வரைக்கும் வாசிக்க கேட்போம். ரோமர் சாப்டர் 7:21 ரோமர் சாப்டர் 8:3. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவராயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அதான் wages of sin is death and work of God in Christ through Christ. இயேசுவின் மூலமாக தேவன் செய்த செயல். எனவே அதுதான் ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் காட். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன். அதனால தான் 1 யோவான் 2:25 வாசிக்கும்போது நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே திஸ் இஸ் பிளான் ஆஃப் காட்ஸ், இதுதான் ரிடம்ஷன், அவர் ரிடம்ஷன், காட்ஸ் பிளான் ஆஃப் ரிடம்ஷன். எனவே தேவனுடைய அந்த மீட்பினுடைய திட்டத்தை தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே தீர்மானித்து இந்த காலத்தில் என்ன பண்ணுகிறார்? இயேசுவை நமக்காக மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற கிருபாதார பலியாக அவர்கள் ஏற்படுத்தினார். அதான் 1 யோவான் 2 வாசிக்கும்போது நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே.
அதான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். எனவே 45:22 ஏசாயாவில் வாசிக்கிற, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே அதுதான் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்கின்ற ஒரு இரட்சிப்பின் மீட்பினுடைய திட்டமாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு அடிமையாக இருக்கிறேன்? நான் மனிதனுடைய கற்பனைகளுக்கு அடிமையாக இருக்கிறேன்னா, 1 கொரிந்தியரில் 7:23 வாசிக்கிறோம், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனிதனுக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். இயேசுவுக்கு மாத்திரம், தேவனுக்கு மாத்திரம் நம்முடைய அடிமையாக ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுப்போம். தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் கிருபை செய்வாராக. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவள் தேவனுடைய புத்திரர். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் தியானித்த வேத பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இந்த மீட்பின் திட்டத்தை உலகத் தோற்றத்திற்கு முன்னதாகவே நீர் தீர்மானித்தீர். அந்த தீர்மானத்தின்படியே குமாரனா இயேசு இந்த பூமியிலே மீட்பராக இரட்சகராக தந்தருளினீர். இவ்வளவாய் மனுக்குலத்தின் மேல் அன்பு கூர்ந்தீர். ஆண்டவரே, உம்மை விசுவாசத்தினாலே அந்த கிருபையினாலும் அந்த மீட்பை, அந்த இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி நீர் வகித்த ஆண்டவரே ஏற்படுத்தின அந்த முறைமைக்காக நன்றி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணினீரே, அதற்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து அந்த நீதியை அடைந்த நாங்கள் அந்த நீதியிலே நிலைத்திருக்கவும், தொடர்ந்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையிலே தொடர்ந்து வாழவும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். உம்மைவிட்டு விலகாத இதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.